சரியா, நாங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ஜாவா ப்ரோக்ராமை பயன்படுத்தி ஒரு சின்ன அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் செய்யற எனது நாளைக்கு செய்யற ஒரு சின்ன கால்குலேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். சரியா, இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்டா, முதல்ல அடிஷன் ஒன்றை கொடுத்தா அடிஷன், 2 நம்பர் கொடுத்தா சப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும், 3 கொடுத்தா மல்டிப்ளிகேஷன், 4 டிவிஷன் கொடுக்கும். சரியா, என்று ஜியோ சாய்ஸ்னு கொடுத்து ஏதாவது நாங்கள் யூசர் இன்புட் கொடுக்கும்போது அந்த கால்குலேஷன் செய்வது நடக்க போகுது. சரியா, அப்புறம் அதில் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் 2 கொடுப்பேன். சரியா, 2 கொடுத்தா என்ன கேட்குது, என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் நான் ஒரு 20 கொடுப்பேன், செகண்ட் நம்பர் 10. சரியா, இப்போ செய்ய போகுது கழிச்சு எங்களுக்கு 10 தரப்போகுது. சரி, இதைத்தான் நாங்கள் இப்படி கோட்ல செய்ய போறோம்னு பார்ப்போம். சரியா, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். யூசர் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் பேக்கேஜ் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் நேம் சிம்பிள் கால்குலேட்டர். சரியா, ஸ்கேனர் கிளாஸ் வச்சிருக்கேன். முதல்ல என்ன செஞ்சிருக்கேன், இதுல காட்டின மாதிரி நம்பர் 1ல அடிஷனும், நம்பர் 2ல சப்ஸ்ட்ராக்ஷனும், நம்பர் 3ல மல்டிப்ளிகேஷனும், நம்பர் 4 டிவிஷனும் வர மாதிரி என்ன செய்யிருக்கு, நான் அதை பிரிண்ட் பண்ணிருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டு இன்புட் ஒன்று வாங்க யூசர் என்ன செய்யணும், இன்புட் வாங்கணும். அது 1, 2, 3, 4 எடுக்கிற இன்புட் ஒன்று வாங்கி அதை நான் என்ன செய்யறேன், சாய்ஸ்னு சொல்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா, எந்த சாய்ஸ் 1 to 4 நம்பர் கொடுத்தா அதுக்குரிய கால்குலேஷன் நடக்க போகுது. சரியா, அப்போ அதை நான் சாய்ஸ்ல ஸ்டோர் பண்றேன். சரி, ஸ்டோர் பண்ணிட்டு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்பரை நான் இன்புட்டா வாங்குறேன், அதை நம்பர் 1ல ஸ்டோர் பண்றேன். அதே மாதிரி செகண்ட் நம்பரை நம்பர் 2ல நான் ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போறேன்டா, ஸ்விட்ச் கேஸ் தான் என்ன செய்ய போறேன், யூஸ் பண்ண போறேன். சரியா, தான் என்னது ஒன்னோட கொடுக்கும்போது முதலாம் நம்பர் என்ன இருக்கோ அது என்ன செய்யும், அட்டாகும். அப்படி 1ல என்ன இருக்கு அது வேலை செய்யும், 2ல என்ன இருக்கு அது வேலை செய்யும். அப்போ ஸ்விட்ச் கேஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, ஸ்விட்ச்ல என்ன சாய்ஸ்ன்றதை நான் யூசர் இருந்து இன்புட் வாங்கினது அதை நான் அதில் கொடுத்துட்டு கேஸ் 1ல நான் என்ன செய்யறேன்டா, அடிஷன் செய்யப்படுறேன். சரியா, அடிஷன் செய்யறதுக்கு நான் என்ன இங்க யூஸ் பண்றேன்டா, மெத்தட் ஒன்று கிரியேட் பண்றேன், அடிஷனுக்குரிய ஒரு மெத்தட் ஒன்று. சரியா, பிரைவேட் ஸ்டடி டபுள் ஒரு அடிஷனோட மெத்தட் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள நான் சின்ன பராமீட்டர்ஸை பாஸ் பண்றேன். நாங்கள் இன்புட் யூசர்ட்ட வாங்குற பராமீட்டர்ஸை நான் சின்ன பாஸ் பண்றேன். சரியா, பாஸ் பண்ணிட்டு என்ன செய்யறேன், அடிச்சுட்டா நம்பர் 1 நம்பர் 2 கூட்டி ரிட்டர்ன் பண்ணுது. சரியா, ரிட்டர்ன் வேல்யூ தான் நீ டபுள் போட்டுருக்கோம், ரிட்டர்ன் வேல்யூ போயிட்டு இல்லை, ரிட்டர்ன் வேல்யூ. சரி, அப்புறம் செய்து ரிட்டர்ன் பண்ணி என்ன செய்ய போகுது, நம்பர் 1 நம்பர் 2 ஆட் பண்ணி இங்கே கொடுக்க போது என்ன செய்யுங்க, ரிசல்ட்னு சொல்லி ரெண்டும் அட் ஆகி எங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி கேஸ் 2ண்டா சப்ஸ்ட்ராக்ட்னு வரப்போகுது. சப்ஸ்ட்ராக்ட் இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒர்க் ஆக போகுது. ரெண்டுமே டபுள் நம்பர். சரியா, இன்டிஜரா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். சரியா, நம்ம கொடுத்தா அதை செய்யப்போது பராமீட்டர் அதை உள்ள வாங்கி செய்வது நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 கழிச்சு கொடுக்க போகுது. அதே மாதிரி மல்டிப்ளிக்கும் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிவைட்டுக்கு என்ன செய்யிருக்கேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, அப்படி 4 மெத்தட்டையும் கிரியேட் பண்ணி என்ன செய்யறேன், நான் கால்குலேட் பண்றேன். இந்த சிம்பிள் கால்குலேட்டர் இந்த ஜாவா கோடிங்கை பயன்படுத்தி நான் செஞ்சிருக்கேன். சரியா, திரும்ப இருக்க ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, கேக்குது என்ன கேக்குது, சிம்பிள் கால்குலேட்டர் அடிஷன். நம்பர் 1 கொடுத்தா அடிஷன் நடக்கும், நம்பர் 2 கொடுத்தா சப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும், நம்பர் 3 கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் நடக்கும், நம்பர் 4 கொடுத்தா டிவிஷன் நடக்கும். சரியா, நாங்க நம்பர் 4 கொடுத்தா டிவிஷன் நடக்க போகுது. அப்ப நான் 100 முதலாம் நம்பர் என்ன செய்யுது, 100 கொடுக்குறேன். என்கிட்ட செகண்ட் நம்பர் என்ன செய்யறேன், 5 கொடுக்குறேன். அப்ப இந்த 100 5 பிடிச்சா 20 வருது. ஓகே, ரிசல்ட் என்ன 20 வருது. இப்போ என்ன நடந்திருக்கு, யூசர்ட்ட நம்பர் 1ல கொடுப்பது 100 போய் நம்பர் 1ல ஸ்டோர் ஆகும், 5 போய் என்ன செய்யும் நம்பர் 2ல ஸ்டோர் ஆக போகுது. நான் கொடுத்த நம்பர் 4 கொடுத்துருக்கோம். சரி, நம்பர் 4 கொடுக்கும்போது என்ன நடக்குது, நம்பர் 2 என்னது 0வா இருக்கக்கூடாது. 0வா இருந்தா செய்யும் கழிச்சு முடிவில் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதாவது 0வா இருக்கக்கூடாது. உள்ள ஒரு கண்டிஷன் போட்டு செக் பண்றோம். நம்பர் 2 என்னவா இருக்கு, உங்களுக்கு 5 இருக்கு. 5 சொல்றது என்ன, 100 5 தான் பிரிக்க போகுது. நம்பர் 1 நம்பர் 2 தானே செய்ய போகுது, டிவைட் பண்ண போகுது. நம்ம நம்பர் 2 என்னவா இருக்கணும், 0வா இருக்க கூடாது. சரியா, தான் இந்த இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யறோம், உள்ள எடுக்கிறோம். உள்ள எடுத்து என்ன செய்ய போகுது, இந்த நம்பர் 1 நம்பர் 2 என்ன செய்யறோம், யூசர்ட்ட வாங்கி நான் இதுக்குள்ள பராமீட்டரா பாஸ் பண்றேன். அப்ப டிவைட்ன்றதுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 2 போகுது. அதனை செஞ்சது ரிசீவ் பண்ண போகுது. இந்த கிளாஸ் என்ன செய்ய போகுது, சாரி இந்த மெத்தட் என்ன செய்ய போகுது, ரிசீவ் பண்ணி என்ன செய்ய போகுது, நம்பர் 1ல யூசர் நம்பர் 1ம் நம்பர் 2ல யூசர் கூட நம்பர் 2 இங்க 100 இங்க 5 ஸ்டோர் ஆகி என்ன செய்ய போகுது, 100 5 என்ன செய்ய போகுது, டிவைட் பண்ண போகுது. டிவைட் பண்ணி என்ன வரப்போகுது, ஆன்சர் 20 வரப்போகுது. சரியா, இதான் என்னது ஜாவா சிம்பிள் கால்குலேட்டர். சரியா, இந்த விளங்கப்படுத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி கொள்ளுங்க. இது போன வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. சரியா.